இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இரவு நேர வணக்கம். என் பேர் ஜார்ஜ் சோழவரம். ஜார்ஜ் யூடியூபர் தான் பேசுகிறேன். நான் இதுவரையில் கேட்காத ஒன்றை என் வியூவர்ஸ் கிட்ட கேட்க போகிறேன். எனக்கு 1310 பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிறாங்க. 4,07,826 பேர் வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க. இதுவரையிலும் நான் அவங்க இதுவரையிலும் எதுவும் கேட்டது கிடையாது. ஆனால் இப்போ என்ன கேட்க போகிறேன்றதை பற்றி சொல்லிடுறேன். நான் யூடியூபர் மட்டும் இல்லை, ஒரு கட்சியினுடைய நிறுவனர். என்னுடைய கட்சி பேர் அனைத்து இந்திய மாணவியர்கள் கூட்டமைப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு கழகன்றது என் கட்சியினுடைய பேர். அதனுடைய நிறுவன தலைவர் தான் நான். 7/5/2001 தொடங்கப்பட்ட என்னுடைய கட்சி இதுவரையிலும் பதிவு பண்ணப்படல. ஏன் பண்ணலன்ற காரணத்தை சொல்லிடுறேன். நான் யார்கிட்டையும் போய் டொனேஷன் விரும்பலை. கட்சி ஆரம்பித்தேன் 5வது நாள் டொனேஷன் போகணுன்னு எல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் கேட்கும்போது சொல்கிறேன்னா அப்படியே தள்ளி விட்டேன். ஆனால் என்னுடைய முயற்சி மட்டும் மாணவர்களுக்காக பண்ணிக்கிறேன். இதுவரையில் ரெடில்ஸில் 11 மீட்டிங் போட்டிருக்கேன். 11 மீட்டிங்கில் 6 நீட்டை எதிர்த்து போட்டிருக்கேன். 6 மீட்டிங், மீதி 5 ஜென்ரலாக போட்டிருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ரெடில்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி நீங்கள் ஆர்டிஐயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட் டைமாக பொதுமக்களாண்ட ஒரு உதவி கேட்கறதுக்கு வரேன். என்னுடைய வியூவர்ஸ் உண்மையிலேயே என் மேலே நம்பிக்கை இருந்தால் ஏதாவது பண்ணுவேன்னு நினச்சா நான் என்ன பண்ணுவேன்றது சொல்லிடுறேன். என் கட்சி சார்பில் நிறைய விஷயம் பண்ணிக்கிறேன். மாணவிகளுக்கு தான் பண்ணுவேன், வேறு யாருக்கும் நான் எதுவும் பண்ணல. இருந்தாலும் பாலிட்டிக்ஸில் வரணும்னு பெரிய ஆசை இருக்குது. அது நம்ம 7/5/2001 கணக்கு பண்ணுவோம். 24 வருஷம் ஆகுது. எனக்கு பின்னால் தொடங்கப்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அவர் இப்போ நான் உலகத்திலேன்னு சொல்கிறாரு, அது வேறு விஷயம். அவரை பற்றி நான் சொல்ல 14 வருஷம் இன்னும் அவருக்கு முன்னாடி 14 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி தொடங்கணும் நான். இப்போ நான் எங்கே போகிறது? எதுக்கு இதை சொல்ல வரேன்றது தெரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மற்ற விஷயம். அதனால் பொருளாதாரம் இல்லாத ஒன்றையும் பண்ண முடியாது அப்படின்னும் போது நான் பொருளாதாரத்தை தேடி இதுவரையிலும் போகல. யார்கிட்டையும் நான் கேட்கல. நான் யார்கிட்ட நம்ம இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, எனக்கு செலக்டடாக என்னுடைய வெல்விஷர்ஸ் ஒரு சிலராண்ட கேட்டு அந்த மீட்டிங்குரியது மைக் கேட்பேன். ஒரு ஷாமினா அவ்வளோதான் போட்டு முடிச்சிடுவேன். நான் வேறு யார்கிட்டையும் நான் போய் டொனேஷன்லாம் கேட்க மாட்டேன். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இப்போ எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. அந்த